இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என் பேர் போ விஜயகுமார். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறேன். நான் கந்தரவோட்ட காளையம்பாடி தெருவில் வசிக்கிறேன். பாத்திர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தல் எனக்கு 3வது பாராளுமன்ற தேர்தலாக நிற்கிறேன். இதுக்கு முன்னாடி நின்ற தேர்தலில் 1354 ஓட்டுகள் எடுத்த சுயேட்சை வேட்பாளராக போட்டிட்டு மக்களிடம் பிரச்சாரம் பண்ணுறது, தொகுதி மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தெரிஞ்சால் அரசியலை விட்டு எல்லோரும் விலகி ஓடுற காலத்தில் இளைஞர்களும் இந்த அரசியலில் தொடரணும், மக்களுக்கு எல்லோரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறத நான் தொடர்ந்து இது 3வது தடவையாக நிற்கிறேன். அப்பா அம்மாட்ட சொல்லி சுயேட்சை வேட்பாளர் போட்டியில் எனக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் ஓட்டு போட சொல்லுவேன். இது வேட்புமனு தாக்கலுக்கான தொகை 25,000 ரூபாய். மற்றும் நாங்கள் பிரச்சாரத்துக்கு செல்கிற இடத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கறது, போக்குவரத்து தான். மற்ற எந்த விதமான அன்பளிப்போ எதுவுமே நாங்கள் கொடுக்கறது கிடையாது. தொடர்ந்து இது 3வது தடவை நிற்கிறதுனால மக்களுக்கு நான் நன்கு அறிமுகமான ஒரு வேட்பாளராக இருக்கின்றேன். நான் இதுமாரி தேர்தல் நிற்கிறனால 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 70,000 80,000 வரைக்கும் செலவு பண்ணுறேன். இது நாமினேஷன் தொகை 25,000 போக மீதி தேர்தல் கமிஷனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு செலவு பண்ணுற தொகை. இதனால் பொருளாதாரத்தில் இழப்புகள் ஏற்பட்டாலும் மக்களுக்கிட்ட நம்ம செல்றதுனால நம்மளும் இதுமாரி ஒரு தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படிங்கிறனா ஆளுங்கட்சிகளை எதிர்கட்சிகளை விட எங்கள் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கின்றன. இந்த வாட்டி திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்றத்தில் சுயேட்சை ஆளுங்கட்சி எதிர்கட்சி உட்பட மொத்தம் 35 பேர் மக்கள், நிறையா இளைஞர்கள், பெண்கள் நிறையா பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தீவிரமான பிரச்சாரத்தில் சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவரும் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. இந்த ஆண்டு ஒரு 3000 - 4000 ஓட்டுகள் வாங்குவேன். இந்த சேவையை நினச்சி மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் வசிக்கின்ற அந்த கந்தரோட்டை மக்கள் தேர்தல் வந்தாலே விஜயகுமார் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாப்லையா, என்ன உங்களோட சின்ன என்னான்னு கேட்குற அளவுக்கு மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கந்தரோட்டை புதுக்கோட்டை இணைந்து நிற்கிறப்ப புதுக்கோட்டை சட்டமன்றத்துக்கு இருக்கேன். அது ஒரு 15 வருடம் ஆயிடுச்சு. அதான் என்னுடைய முதல் அரசியல் பயணமாகவும் இருந்துச்சு. அப்போயே சுயேட்சை வேட்பாளரை போட்டுவிட்டு ஓரளவுக்கு மக்கள்கிட்ட நல்ல ஓட்டுகளை வாங்கினேன். நம்மள்கிட்ட வாகன வசதி கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு நடந்து சென்று மக்களிடம் வாக்கு சேகரிக்கின்றேன். இது ஒரு அரசியல் சார்ந்த பணியாகவே இருக்கிறது. இந்த பணியில் இருக்கிறனால மக்கள் சேவையை நம்ம தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால குடும்பத்திலே சில எதிர்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம பொருளாதாரத்தை இதை பண்ணி சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டாலும் மக்களுடைய ஆதரவுகள் மாற்று அரசியலை எடுக்கிறதுனால மக்களுடைய ஆதரவு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அதிகமாக இருக்குது. எல்லா தொகுதியிலும் பெரும்பாலும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தான் அதிகமாக ஓட்டு போடுறாங்க. ஒரு 200 ஓட்டு, 5000 ஓட்டு, 2000 ஓட்டு அப்படின்னு விழுகிறதுக்கு காரணம் அரசியல் கட்சிகளை எதிர்த்து சுயேட்சைகளுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த பணி இன்னைக்கும் மக்கள் ஆதரவு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கிடைக்கும். மாற்று வேட்பாளர்களை இதுவரைக்கும் சந்திக்கவில்லை. நானுடைய சுயேட்சை வேட்பாளராக தொகுதி மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறேன். அப்பா அம்மாட்ட சொல்லி சுயேட்சை வேட்பாளர் போட்டியில் எனக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் ஓட்டு போட சொல்லுவேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.